ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களோட மொபைல் நம்பர் வந்து, அதாவது உங்களோட மொபைலுன்ற ஐஎம்இ நம்பர் வந்து டிஆர்சிஎஸ்எல்லில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கா என்று சொல்லித்தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து ஜனவரி 28 முதல் வந்து கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 28க்கு முதல் வந்து நீங்கள் வந்து உங்களோட மொபைல் எல்லாத்தையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து ஐஎம்இ எப்படி பார்க்கணும்னா, உங்களோட ஃபோனில் செட்டிங்கில் போய் எபோட் ஃபோனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ஐஎம்இ நம்பர் வந்து அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அந்த வகையில் வந்து உங்களோட ஐஎம்இ நம்பர் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். உங்களோட டயல் பேட்டுக்கு போங்க. டயல் பேட்டில் போய்ட்டு *#06# டைப் பண்ணிங்கன்னு சொன்னாலும் உங்களோட ஐஎம்இ நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஐஎம்இ நம்பரை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு வந்து உங்களோட மெசேஜுக்கு போங்க. மெசேஜுக்கு போய்ட்டு புதுசாக ஒரு மெசேஜை டைப் பண்ணுங்கள். அந்த வகையில் நீங்கள் வந்து எப்படி என்ன நம்பருக்கு சென்ட் பண்ணணும்னா 1909 என்ற நம்பர் தான், இந்த நம்பருக்கு தான் சென்ட் பண்ணணும். அதில் என்னென்னு சொன்னால், ஃபஸ்ட்டாக வந்து கேபிட்டலில் வந்து IMEIன்ட்டு அடுத்த ஸ்பேஸ் விட்டு உங்களோட இமி நம்பரை வந்து 15 இலக்கங்களோட இமி நம்பரை வச்சு சென்ட் பண்ணி விடுங்க. அதாவது 1909க்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து மெசேஜ் வந்து அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவாங்க. அதாவது ரெஜிஸ்டர் ஆகிருக்கா ரெஜிஸ்டர் ஆகலையாண்டு. இப்போ எந்த மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ரெஜிஸ்டர் IMEன்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. இந்த முறையில் தான் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.